ரிஷபராசி, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற முருகர் என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம உங்களுடைய நட்சத்திரம் வைஸ் பார்க்கலாம். நீங்களும் அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை உங்களால பெற முடியும். அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததோ, அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதன்படி நீங்க இப்ப நடந்துக்கும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ முருகருக்கு நீங்க சத்தமா பாட்டு பாடியோ இல்லை நீங்க வேற விதமா கூச்சல் போட்டோ ஆரவாரமா செய்யற வழிபாடை விட வடபழனி செந்திலாண்டவரை நினைச்சு நீங்க தியானம் பண்ணணும். இந்த மந்திர வார்த்தைய 6 முறை நீங்க உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து உச்சரிக்கணும். முருகரை நினைச்சு அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியோட இணைஞ்சு முருகரை நினைச்சு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஜாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து மேடம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் முருகனை பிடிக்காதவங்களே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மெசேஜ் கொடுத்திருக்காரு, என்ன செய்தி சொல்ல வராரு, அதன் மூலமா நம்ம லைஃபை நாம எப்படி நல்ல விஷயம் மாத்திக்க முடியும் அப்படின்னு அற்புதமான விஷயத்தோட தான் மேடமை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். இந்த டாபிக் மூலமா ஒவ்வொரு ராசியினருக்கும் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, பலாபலன்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு முழு விவரமா தெரியும். முழு பதிவையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கறத ஜாரா மேம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு விதமான கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் எல்லாமே இருக்கும். அதை நம்ம கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலாக முறையிடும். அதுவும் குறிப்பாக இப்போலாம் எல்லாருமே முருகர்கிட்ட தான், முருகரை நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி முருகர்கிட்ட தான் நம்ம அந்த வேண்டுதலை, நம்மளோட ஆசைகளை ஒரு வழிபாடோட முறையிடுறோம். அப்படி நீங்கள் வேண்டுதல் வச்ச சில விஷயங்கள், காரியங்கள், அது சில பேருக்கு நினைச்ச மாதிரி நடக்காமல் போயிருக்கலாம், ஓரளவுக்கு நடந்திருக்கலாம், சில பேருக்கு நடக்காமலே இருக்கலாம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், முருகா, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன், அதை எனக்கு நீ எனக்கு திருப்திகரமாக செஞ்சு கொடுக்கலையே, இல்லை அது நடத்தவே இல்லையே, அப்போ நான் வச்ச வேண்டுதல் தப்பா, இல்லை அந்த வேண்டுதல்ல ஏதாவது குறை இருக்கா, உனக்கு நான் செய்யறதுல ஏதாவது குறை இருக்கா, இல்லை நீ அந்த வேண்டுதலை நிராகரிச்சிட்டா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனாலும் உங்க மனசுல ஒரு ஆசைகள் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த வேண்டுதல் எப்போ நிறைவேறும் அப்படின்றது. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கு நீங்க எந்த விஷயத்த செய்யணும், எதை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை நீங்க முன்னெடுக்கணும், அதுக்கு முருகர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்றது தான் ஒரு ராசிக்கும், அதுவும் உங்க ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்குமான முருகர் மெசேஜா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்க ராசி, உங்க நட்சத்திரத்துக்கான மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா, வேண்டுதல் நிறைவேறியது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசி, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற முருகர் என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம உங்களுடைய நட்சத்திரம் வைஸ் பார்க்கலாம். முதல் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிருத்திகை நட்சத்திரம், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய வேண்டுதல் எவ்வளோ பெரிய வேண்டுதலா இருந்தாலும் சரி, சின்ன வேண்டுதலா இருந்தாலும் சரி, அதற்காக நீங்க எவ்வளோ உங்களுடைய உழைப்பை போட்டிருந்தாலும் சரி, நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி, ஆனா அது ஏன் இன்னும் நிறைவேறாம இருக்கு, அது நிறைவேற இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, ஒரே ஒரு விஷயம் நீங்க உங்ககிட்ட லாகிங்கா இருக்கு, குறையா இருக்கு. அந்த குறை என்னன்னா, உங்களுடைய அம்மா கிட்ட நீங்க எப்ப ஆசீர்வாதம் வாங்குனீங்க, அவங்களை எப்போ நீங்க சந்தோஷப்படுத்தி பார்த்தீங்க, உங்களால அவங்க எப்போ மனசு நிறைஞ்சு சிரிச்சாங்க, இதை நீங்க உங்களுக்கு நீங்களே கேள்வியா கேட்டு பாருங்க. அப்போ கேட்கும் போது அதனுடைய பதில்
உங்களால அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு விடை தெரியாத பதிலாகவும் நிறைய பேருக்கு இருக்கும். அதை ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு பதிலா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அம்மாவை நீங்க வந்து கண்டுக்காம இருக்கிறீங்க. அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. இப்போ வந்து அம்மா கூட இருந்தாலும் சரி, அம்மா அன்பார்ச்சுனேட்லி இல்லாம போயிருந்தாலும் சரி, ஆனாலும் நீங்களும் அம்மாவினுடைய ஆசிர்வாதத்தை உங்களால பெற முடியும். அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததோ, அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதன்படி நீங்க இப்ப நடந்துக்கும் போது அவங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். அப்படி யாரெல்லாம் அம்மாவினுடைய ஆசிர்வாதம் நீங்க வாங்குறீங்களோ அப்ப நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் கிடைக்கும். இந்த ஆசிர்வாதம் வாங்காம நீங்க 1000 கோயில்களுக்கு போனாலும், நீங்க புண்ணிய காரியங்கள் பண்ணாலும் அது எதுவுமே வந்து உங்களுக்கு உபயோகம் இல்லாத ஒன்னாதான் போயிடும். அதனால அம்மாவினுடைய ஆசிர்வாதம் வாங்கணும், அம்மாவை கைவிடக்கூடாது. இதை நீங்க செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. ஸோ ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு முருகர் தர பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரம், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் நியர்பை தான், ஓரளவுக்கு நியர்பை தான் சொல்லலாம். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க வடபழனி முருகரை பிடிச்சுக்கோங்க. வாரத்துல ஒரு முறையாவது அங்க போயிட்டு வாங்க. தூரமா இருக்கிறவங்களும் ஒன்றும் தப்பு இல்லை, மாசத்துல ஒரு முறை வரலாம், 3 மாசத்துக்கு ஒரு 90 நாட்களுக்கு ஒரு முறை வரலாம். வீட்டுல இருந்தபடியே வடபழனி செந்திலாண்டவர் அந்த முருகருடைய உருவ படத்தை வாங்கி வச்சுட்டு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்ற போது அது வந்து தவமா இருக்கணும், அதாவது தியானமா இருக்கணும். ஸோ முருகருக்கு வந்து நீங்க சத்தமா பாட்டு பாடியோ இல்லை நீங்க வேற விதமா வந்து கூச்சல் போட்டோ ஆரவாரமா செய்யற வழிபாடை விட வடபழனி செந்திலாண்டவரை நினைச்சு நீங்க தியானம் பண்ணணும். இப்போ அந்த கோவிலுக்கு போறீங்க, வடபழனிக்கு போறீங்க, ஸோ அங்க வந்து தியானம் எங்க பண்றது அப்படின்ற போது பக்கத்திலேயே சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு, அந்த தியான மண்டபம் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க முருகரை நினைச்சு நீங்க தியானம் செய்யலாம். முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியே தியானம் மேற்கொள்ளலாம். இந்த தியானத்தை நீங்க மேற்கொள்ள உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி ஏற்படும். அதாவது நீங்க தவம்ன்ற ஒரு விஷயத்த உணர்ந்தா உங்களால சிவத்தை அடைய முடியும். சிவன்றது எல்லாமே, உங்களுக்கு என்ன விஷயங்கள் இந்த 50 ரீதியா என்னெல்லாம் வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்க பெறும். ஸோ அப்போ உங்க வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்போ நீங்க வடபழனி செந்திலாண்டவரை நினைச்சு முடிஞ்சா தினமும் கூட தியானம் செய்யலாம். அந்த தியானம் நீங்க செய்ய செய்ய உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற முருகர் அதற்கான அருள் கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மிருக சிரிஷ நட்சத்திரத்துக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். நீங்க எழுந்துக்கலனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எழுந்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியோ இல்லை நியர்பை ஒரு பார்க் இருக்கு, அதாவது சூரிய உதயம் எங்க ஆகுதோ, எப்படி உங்களால அதை வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல பார்க்க முடியுமோ அந்த இடத்துல போயிட்டு, அதை சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த சூரிய உதயம் அப்போ ஓம் இந்த மந்திர வார்த்தைய 6 முறை நீங்க உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து உச்சரிக்கணும். முருகரை நினைச்சு அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியோட இணைஞ்சு முருகரை நினைச்சு ஓம்ன்ற வார்த்தைய 6 முறை நீங்க உச்சரிங்க. இதை மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும், தினமும் செய்யணும். அப்போ அதுக்காகவே நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முருகரை நினைச்சு அந்த மந்திரத்தை ஜபிக்கணும். இதை நீங்க செய்யும் போது மட்டும்தான் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கான ஒரு உதயம் ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ இதை தொட்டுதான் உங்களுக்கு எல்லா காரியங்களும் தடைபட்டு போயிட்டு இருக்கு. இது ஒரு ரீசனா இருக்கு. அப்ப இதுல ஒரு சூட்சமும் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும் போது உங்களை வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முருகர் சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் மூலமா நம்ம லைஃபை எப்படி அமைச்சுக்கணும், பணம் பொருள் செல்வம் சேர்க்கை எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்தோம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜாரா மேம் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, நானும் இதை தெரிஞ்சுக்கணும், நானே டெய்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா
மூலமா நீங்களும் முருகர் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி என்னன்னு நீங்களே கூட தெரிஞ்சுக்கலாம். அதற்கு வீடியோல தெரியுது இல்லையா, இந்த கார்டை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். இந்த கார்டை வாங்கி நீங்க பயன்படுத்துறதால முருகர் அன்றாடம் உங்க லைஃப்ல என்ன சொல்ல வராரு, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியா தெரிஞ்சுக்க முடியும். உலக வரலாற்றிலேயே முதல் முறையா ஜாரா மேடம் தான் இந்த கார்டை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வாங்கி இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முருகர் சொல்லக்கூடிய செய்தியை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கார்டை ஆன்லைன் மூலமா புக் பண்ணிக்கலாம். நீங்க புக் பண்ணி 10 டேஸ்ல ஜாரா மேம் மூலமா இந்த கார்டு வந்து உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பப்படும். வெளிநாட்டுல இருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.